இறையாட்சி வணக்கம். 40 நாள் சிந்தனை துளிகள். இறையாட்சி முதலிடம் ஏழைகளுக்கு என்ற கருப்பொருளுக்கிணங்க லூக்கா 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் அடிப்படையாக வைத்து பார்க்கும் போது, இயேசு தமது சீடர்களை நோக்கி பார்த்து, ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியதே என்கின்றார். அதனை நாங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கும் போது, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என கூறுகின்றார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இது முரண்பாடாக தோன்றினாலும் பெரும்பாலும் வறுமை கஷ்டத்துடன் தொடர்புடையது. எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என கேள்விகள் எமக்குள் எழும்பலாம். இயேசு கூறுவது பொருள் செல்வத்தை பார்க்கிலும் ஆன்மீக உண்மைக்குள் எம்மை அழைக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். மேலும் இந்த 2 நாட்களில் உண்மையான செல்வம் நமக்கு சொந்தமானதில் அல்ல, மாறாக படைப்பாளருடனான நமது உறவில் உண்டு என்பதை உணரவும் இது நம்மை அழைக்கிறது. சில வேளைகளில் செல்வம் அந்தஸ்து தான் இந்த உலகில் உயர்ந்தது என நான் நினைத்து கொண்டு வாழ்கின்றோம். அப்படி வாழ்பவர்களுக்கு சவால் விடுகின்ற ஒரு வசனமாக நாம் காணலாம். இந்த 2 நாட்களில் அன்பு, இரக்கம், தாராள மனப்பான்மையின் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடனான நமது தேவையை உணர்ந்து மனத்தாழ்மையுடனும் விசுவாசத்துடனும் வாழ முயற்சி செய்வோம். அங்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமானால், இயேசு தம்மையே தாழ்த்தினார், சிலுவை மரண பரியந்தம் தம்மை வெறுமையாக்கினார் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த 2 நாட்களில் ஏழைகளுக்கு உதவி செய்யவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே ஏழைகளை நேசிப்போம், ஏழ்மையை நீக்குவோம் என்ற சிந்தனையோடு நாம் வாழவும் இந்த 2 நாட்களில் அழைக்கப்படுகின்றோம். உங்கள் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.